கரூர் கரூரில் உள்ள அத்தனை எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க. உண்மையிலே நியாயம் கிடையாது. ஒரு பொது இடம் நல்லா பெருசாக கொடுக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு கேள்வி தான் எனக்கு வருது. நீங்கள் பயப்படுறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஜெயலலிதா அம்மா சேலையை உருவுனீங்க, அவங்க வந்துட்டாங்க. அவங்க சிங்க பெண்மணி ஆனாங்க, இரும்பு பெண்மணி ஆனாங்க. இன்னைக்கு அவங்க எங்கேயோ எங்கள் மனசில் நிற்கிறாங்க. இப்போ இவர் வந்துட்டு போகிறாரு. என்ன செய்கிறாரு? ஒரு 5 வருஷம் தானே, என்ன செய்கிறாரு பாருங்கள். அவர் தப்பு செஞ்சால் அந்த கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டை நாங்கள் உங்களுக்கு குத்துறோம். இந்த வாட்டி உங்களுக்கு தாங்க போட்டோம். ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. ஜெயிக்கணுன்றதுக்காக எவ்வளோ உயிரை எடுக்கிறீங்க. ஆம்புலன்ஸ்லாம் கரண்ட்டை பிடுங்குறீங்க, ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க. எதுக்கு? ஆனால் கரெக்டாக எப்படி செந்தில் பாலாஜி சார் அங்கே போய் கரெக்டாக ஆஜரானாருன்னு தெரியல. கரெக்டாக அந்த டைமில் போய் ஆஜரானார் பாருங்க. சூப்பராக ஈஸியாக சின்ன கை குழந்தை கூட கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் பண்ண பிளான் சொதப்பிடுச்சு. உண்மையிலேயே சொதப்பிடுச்சு. பார்த்து செய்யுங்க மக்கள். இனி ஏமாறாதீங்க. இந்த தடவை ஓட்டை மாற்றி குத்தி பாருங்க. வேறு இந்த டைமில் கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. மனசு கேட்காம பேசிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க.